ரோமர் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்படி இருக்க பவுல் அப்போஸ்தலன் ஒரு பரிசேயன், அவர் எப்படி மாற்றப்பட்டார்ன்றதை சொல்கிறார் பாருங்க. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணம் ஆயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணம் ஆயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்குனதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இது. என்ன சொல்ல வர்றாரு? நான் ரொம்ப பரிசேயன், ரொம்ப யோகியன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளெல்லாம் நான் கை கொண்டு விட்டேன், அப்பழுக்கற்றவனாக கை கொண்டிருக்கேன். அக்கார்டிங் டு த லா பிளேம்லெஸ் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் நான்ன்றார். அப்போ என்ன அர்த்தம்? 10 கற்பனையிலும் பக்காவாக செஞ்சுருக்கிறான்றார். அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் உண்மை என்னென்னா யாருமே செஞ்சதில்லை 10 கற்பனையை. இயேசு மாத்திரம் தான் நிறைவேற்றிருக்காரு, எந்த மனுஷனும் நிறைவேற்றினது கிடையாது. அப்போ எப்படி இவர் நினச்சாரு? ஏன்னா நியாயப்பிரமாணம் சரியாக விளங்கலை, பைபிள் சரியாக விளங்கலை. டாக்டரேட் வரைக்கும் படிச்சிருக்கிறாரு, ஆனால் பைபிள் விளங்கலை. சாத்தியமா? அவ்வளோ படிச்சுட்டு இயேசுவையும் பார்க்கல, பைபிளும் விளங்கலை. எப்போ விளங்குச்சான்? 10வது கற்பனை இச்சையாது இருப்பாயாகன்னு சொன்ன பிறகு தான் விளங்குச்சு அவருக்கு. ஆஹா, நான் இது வரைக்கும் செய்கையை வச்சு தான் பார்த்தேன், அதெல்லாம் செய்யலை. விபச்சாரம் செய்யலை, பொய் சொல்லலை, களவு செய்யலை, கொலை செய்யலை, நான் பெரிய யோகியன்னு நினச்சேன். ஆனால் உள்ளத்தில் அவ்வளவும் இருக்குதே. உள்ளத்தில் எல்லாம் இருக்குது. விபச்சாரம் இருக்குது, களவு இருக்குது, பொய் இருக்குது, எல்லாம் இருக்குது உள்ளத்தில். எப்போ பார்த்தார்? அதை இச்சையாது இருப்பாயாகன்றத பிரமாணம் விளங்கினோன்னு தான் அவருக்கு எல்லாம் விளங்குது. தான் பாவிங்கிறதே விளங்குது. அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாரு. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி 14, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். கர்த்தரிடத்தில் வரும்போது அவருக்கு ஆவியானவர் உள்ள வேலை செஞ்சு இவர் ஆவிக்குரியவர் இல்லை, நிறைய மாற்றப்பட வேண்டியது இருக்குன்னு காமிக்கிறாரு. எப்படி எனில் நான் செய்கிறதில் எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஆமாம், இப்போ தான் எனக்கு விளங்குதுன்றாரு. எப்போவுமே நான் விரும்புகிறத செய்ய முடியல, எதை தப்புன்னு நினைக்கிறவன தப்புன்னு நல்லா தெரியும், அதை செய்கிறேன் நான் என்றார். நான் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே, அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் ஏன் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன்? தப்புன்னு தெரிஞ்சு அதை ஏன் செய்கிறேன்? நான் குடியை கெடுக்கும் போட்டிருக்கான் போர்டில் எழுதி. அப்போ கூட அதை பார்த்துட்டு உள்ளே போய் நல்லா குடிச்சிட்டு நடக்க முடியாத அளவு ரோட்டில் உருள்றது. ஏன்? அவனுக்கே தெரியுது. ஒரு குடிச்சு